வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு அன்பு சார்ந்த வணக்கம். நம்ம இந்த தொகுப்பில் மாசி மாத பலன்களும் சுக்கிரன் உச்சம் வக்ர பயிற்சி பலனை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்றைக்கி பார்க்க போகிற ராசி உங்கள் ராசி சிம்ம ராசி நேயர்களே. சிம்மம்னாலே ஒரு கம்பீரம், ஒரு மன தைரியம், ஒரு சுறுசுறுப்பு, ஒரு வேகம், ஒரு முன் கோபம், முன் உதாரணமாக விளங்கக்கூடியவங்க எல்லாமே சிம்மத்தை சேர்வீர்கள். இது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, அது அந்த கம்பீரம் இருக்கும். பெண்ணாக இருந்தால் ஆண்களுடைய அந்த சொருவம் அவங்ககிட்ட இருக்கும். சொல்லுவாங்க, எப்பா பார்வை பார்த்தாச்சுன்னா அப்படியே எரிச்சிருவாயா அப்படிம்பாங்க. அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு அப்படி ஒரு தன்மை உண்டு. அந்த சிம்மராசியில் பிறந்தவங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி குணங்கள் மாறும். இப்போ மக நட்சத்திரம் ராட்சசகணம், பூரம் மனுஷகணம், உத்திரம் மனுஷகணம். அப்போ மக நட்சத்திரம் இருந்தால் இது முழுமையாக ஈடுபடும். பூரமும் உத்திரமும் ஒரு 50% ஈடுபடும். சரி, இப்போ சிம்மராசிக்காரர்களுக்கு மாசி மாதம் மாற்றமா ஏற்றமானு சொல்கிறீங்களையா, எங்களுக்கு எப்படி மாற்றம் கிடைக்குமா ஏற்றம் கிடைக்குமா, சுக்கிரன் வேறு வக்கரமாகி உச்சம் வர்றாங்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இப்போ மாசி மாதம் கும்ப மாதம் சுக்கிரன் மாதக்கோளில் வருவார். அதாவது 1.5 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ஒரு ராசிக்கு பயணப்படுவார். ஏன் இப்போ சொல்கிறோம் அப்படின்னா, மீனத்தில் போய் சுக்கிரன் உச்சம் பெறுவார். அப்படின்னா வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அவர் மீனத்துக்கு நுழைவார். அப்படி நுழையிற காலமே இந்த உச்சம், அதுக்கப்புறம் அஸ்தமனம், அப்புறம் வக்ரம், இந்த 3மே நடக்கும். அதாவது நின்ற கோலம், அமர்ந்த கோலம், சயன கோலம். இந்த 3 பிரிவாக இந்த சுக்கிரன் நடப்பதனாலும், அதே போல் மாசி மாதம் இருக்கக்கூடிய கோள்களின் அமைப்படியும் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போ ஏற்கனவே கண்டச்சனி வரை ஓடிக்கிட்டு இருக்கியா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் அது ஒரு தலையான காரியம். இப்போ சிம்மராசிக்கார கூட கேட்டு பார்த்தீங்கன்னா, அட போங்க ஐயா, சாதத்தை பார்த்து பூரா நல்லதே சொல்ல மாட்டேங்காங்க. எங்கே பார்த்தாலும் கண்டச்சனி, தண்ட செலவு, ஆப்ரேஷன், கழுதை குட்டி அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லி அதுலேயே நாங்கள் ரொம்ப பட்டுட்டோம்யா அப்படின்ட்டு உத்தரம் கொடுக்குற ஒருத்தரும் சொல்லையே அப்படிம்பாங்க. ஆனால் ஒத்தனம் கொடுக்க காலம் வந்து விட்டது. எப்படி வந்தது அப்படின்னா, ஏற்கனவே தொகுப்பில் சொல்லியிருக்கோம். சனி பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் போய் அடியெடுக்க வைக்க போகிறாரு. பங்குனி 1ஆம் தேதி 15/3/2025 ஸ்டார்ட் ஆகிறார். அப்படி பங்குனி 1ஆம் தேதி அவர் நுழையும் போது அந்த சுக்கிரனும் புரட்டாதி நட்சத்திரம் இருப்பார். அப்போ 2 பேரும் ஒரே பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. ஒருத்தர் முன்னால் உட்காந்துருப்பார், இன்னொருத்தர் பின்னால் உட்காந்து. 2 நட்பு கிரகங்கள். சாரம் பெறுறது குருவோட சாரம். இருக்கிற வீடும் குருவோட வீடு சுக்கிரன். இன்னும் சுக்கிரன் இந்த சுனி சுக்கிரன் வீடு போகல, ஆனால் சாரத்தை வாங்கிட்டார். அதாவது அட்வான்ஸ் வாங்கிட்டார். நம்ம வீட்டுக்கு அதாவது வீட்டுக்கு வாடகைக்கு போகிறவங்க சொல்லுவாங்கள்ல, அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க, ஒரு 3 மாதம் கழித்து பராமரிச்சுட்டு இந்த வீடை உங்களுக்கு வாடகைக்கு விடுறோம் அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் போட்டாச்சு. இப்போ சுக்கிரன் முன்னால் போயிட்டார். நம்மளால் போய் ரெடியாக பண்ணிக்கிட்டு அப்புறம் வாருமே அப்படின்ட்டு. அப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டுக்கு 3க்கும் 8க்கும் உள்ளவர். 3, 8, அதுக்கப்புறம் 10ஆம் தேதி உள்ளவர். இப்படி இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்கள் லக்னத்துக்கும் உங்கள் ராசிக்கும் யோகம் மூலமாக அவயோகமா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அவயோகம்தான். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லவரா கெட்டவரான்னா, நல்லவனும் இல்லை கெட்டவனும் இல்லையா அப்படிங்கும்ல. என்னையா ஒன்றும் புரிய மாட்டேங்கி, ஒன்று நல்லதுன்னு சொல்லுங்கள் கெட்டதுன்னு சொல்லுங்கள். ஐயா, அவரால் நல்லதும் இல்லை கெட்டதும் இல்லை, அவர் கடமையை செஞ்சுட்டு போவார். ஏன்னா 2 தலைமை கிரகங்கள். ஏற்கனவே இவர் ராஜா. இவருக்கு ரொம்ப யாரை பிடிக்கும்? குருவை பிடிக்கும். ஏன்? அவர் தேவருக்கு அதிபதி, இவர் அசுரனுக்கு அதிபதி, எதிராளிக்கு அதிபதி, எதிரிகளுக்கு குருவாக இருக்கக்கூடியவர்.
அப்படிப்பட்டவர் எப்படி இருக்க போகிறாரு அப்படின்னு பார்க்கும்போது சிம்மராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் படிப்படியாகத்தான் முன்னேற்றம் கிடைக்கும். அதுக்குள்ள அது மாதம் ஒரு அடித்தளம். அதாவது கண்டச்சனில் வந்து நிறையா நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. நல்ல அனுபவமியா அப்படிம்பீங்க. ஏகப்பட்ட செலவில் அழைச்சி ஏகப்பட்ட கஷ்ட நஷ்டங்கள் அனுபவிச்சு சொந்த பந்தம் கூட பிறந்த எல்லாருடைய சுயரூபத்தை பார்த்து நீங்கள் வேணாம்டா அவங்க உறவு வேணாம்னு சொல்லி ஓரம் ஒதுங்கி எங்கிட்ட ஓரமாக ஒரு வீடாக பார்த்து உட்காந்துருப்பீங்க. இல்லை அது ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்ட சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாற்றத்தை தருமா, ஏற்றத்தை தருமா? மாற்றமும் தரும், ஏற்றமும் தரும். இடம் விட்டும் இடமாறக்கூடிய யோகங்கள் உண்டு. அவர் ஒரு ஜாதகத்து தசாபதி மாதிரி இடம் மாறலாம், இல்லை உங்களுடைய தொழில் மாறலாம், இல்லை ப்ரமோஷன் கிடச்சி வெளியூர் போகலாம். அதே போல் திருமணமாகாதவர்களுக்கு சுப விரயம், அதாவது விரயமானும்ல, அப்போ சுப விரயமாகலாம். குழந்தைகளால் பல மருத்துவ செலவு பெற்று அது மூலியமாக ஒரு சந்தோஷம் அடையலாம். அப்படின்ட்டு பல வகையில் ஒரு செலவை அழித்து ஒரு சுகத்தை பெற மாதிரி. இப்போ அரிசி இருக்குது, பொங்கி சாப்பிட்டாத்தான் வயிறு நம்பும். அரிசியை வச்சுட்டே இருந்தால் அரிசி அப்படியே இருக்கும், வயிறு நம்பணும்ல. அப்போ ஒன்றை இழந்து தான் ஒன்றை பெற முடியும். அப்படிப்பட்ட காலங்களாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்குது. அப்போ இதுவரைக்கும் நட்புகளிலேயோ சொந்தக்காரங்க, கூட பிறந்தவங்க, மனைவி, மக்கள், தாய் மாமா எல்லாம் பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்து கொண்டே இருப்பார்கள். ஏன்னா நீங்கள் கொடுத்து பழகிட்டீங்க. கொடுத்தவங்க வந்து உங்களுக்கு கொடுக்க யார் மனசு வராது, உங்களுக்கு யாரும். ஆனால் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க மனசு வரும். ஆனால் எல்லாம் நீங்கள் என்ன ஆகி போச்சு, கொடுத்து ஏமாந்துட்டோம்னு ஐயா, இந்நேரத்தை கொடுக்க போங்க ஐயா, நீங்கள் வேணாம் உறவு வேணாமியா அப்படின்னு தனித்து விடப்பட்டு விட்டீர்கள். இனிமேலாவது வாழ்க்கையில் ஜெயிக்கணும். ஜெயிப்போமா? கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. ஏன்னா கெட்டவன் கெட்டினால் கிட்டிடும் ராஜயோகம். உங்கள் சுக்கிரன் உச்சம் பெற்றாலும் அவர் அஸ்தமனம் ஆகிறார். அந்த அஸ்தமானமான நேரங்களில் ஒரு லக்கின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, வெயில் அடிக்கும் போது லைட்டாக ஒரு மேகம் மறைஞ்சு ஒரு சிறுசின் காற்று அடிக்கும், அப்படியே சுகமாக இருக்கும். அந்த மாதிரி இந்த 4 மாத காலங்களையும் ஒரு 2 மாதம் உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் நல்ல வளர்ச்சியையும் நல்ல தொழில் மாற்றத்தையும் ஒரு திருமண பங்கு யோகத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கூட தயங்காது. ஏன்னா அது ஏன் அப்படின்னா அவர் இருக்கிற வீடு என்ன வீடு தெரியுமா? குருவோட வீடு. பொதுவாகவே பார்த்தீங்க, எந்த கிரகம் பார்த்துங்க, எந்த கிரகம் எடுத்தாலும் அந்த கிரகத்தின் சுவை எங்கே இருக்கின்றதோ அதுபோகவே அது மாறிக்கொள்ளும். அது ராகுவாக இருந்தால் கேது தான் சரி. நம்மளே எடுத்துக்கிடுவோம், ஒரு பெரிய இடம், கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறோம், உள்ளே கலெக்டர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் உங்கள் இப்போ எதிரி உட்காந்துருக்கான், அங்கே சண்டை விடுவீங்களா? அப்படியே பார்வையாக இருந்தாலும் அமைதியாக இருப்பீங்க. உட்காந்து கலெக்டர் இருக்காரு, இப்போ சண்டை போட்டோம், நமக்கு வந்த காரியம் அவரால் ஜெயிக்க முடியாது, அதனால் அமைதியாக இருப்பார். அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கோம், சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, என்ன தான் கண்டிப்பாக சண்டை பண்ணால் கொஞ்சம் அமைதியாகிடுவோம். சரி, நம்ம பிரச்சனை நம்மளை போட்டோம், வரவங்க கவனிப்போம், அந்த எண்ணம். அப்படி நடித்து கொண்டு இருக்கிறீர்கள் இந்த சிம்மராசிக்காரங்க. இவ்வளோதையா நடிக்க முடியும்? நடித்ததெல்லாம் போதுமையா, போங்கய்யா, நாங்கள் எங்கள் சௌரியத்தில் இருக்கோம்யா. உங்களை நடித்து ஏமாந்தது மிச்சம். அப்படி மனசுக்குள்ள ஒரு போராட்டமும் ஒரு ஏமாற்றமும் ஒரு தாழ்வு மனப்பான்மை. ஏன்னா இதுக்கு முன்னால் ரொம்ப இழந்துட்டீங்க. அதாவது சொல் இழந்து உடல் இழந்து அவமானப்பட்டுலாம் ரொம்ப வாழ்க்கை நடந்திருக்கும். இனி போகிற காலமும் வருகின்ற காலமும் பொற்காலமே. என்ன அப்படின்னா, இன்னும் அடுத்து அட்டமச்சனி வந்தாலும் உங்களுக்கு குரு கூடையே நிற்பார். ஏன்னா இந்த ராசி லக்கணத்துக்கு குரு வந்து ஒரு யோகக்காரர், யோகாதிபதி குரு பகவான் உங்களுக்கு என்றைக்கு துணை இருப்பார். எந்த வகையிலாவது உங்களுக்கு வருமானத்துக்கு பஞ்சம் இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருவார். சிம்மராசிக்காரங்க எந்த ரூபத்திலேயாவது ஜெயிச்சு வந்துடுவாங்க. ஒரு வேளத்துக்கு சிரமப்பட்டாலும் அதை விட்டதை பிடித்து விடுவார்கள். நல்லா கேளுங்க, உங்களை முதல்ல தூத்துருவாங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வெளியே போயிடுவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்தால் தான் அது வேலை நடக்கும்.
அப்புறம் உங்களை போற்றுவாங்க. தூற்றவர்கள் தூற்றுவார்கள், போற்றுவார்கள் போற்றர்கள். அப்படிப்பட்ட காலங்களாக இந்த மாசி மாதம் இருக்கிறது. அதுக்கப்புறம் பங்குனி மாதமும் சித்திரை மாதமும் உங்களுக்கு சிறப்பான பலனையை கொடுக்கும் என்பதில் ஐயமில்லை. இப்போ என்ன செய்யணும்? நீங்கள் சிம்மராசிக்காரங்களுக்கு முதல்ல உங்களை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ குழந்தையெல்லாம் பரீட்சை எழுத போகிறாங்க. என்ன செய்யணும்? பரீட்சைக்கு தயாராகணும்லங்க. சும்மா அப்படியே உட்காந்தா எப்படி நம்ம பரீட்சை எழுத முடியுமா? முடியாது. அப்போ தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதே மாதிரி சிம்ம ராசிக்காரங்க எந்திரிச்சு உட்காந்து ஒரு 10 நிமிஷம் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். அதுதான் வெற்றிக்கு வகுத்தல் உண்டு. எப்பயுமே உங்கள் வாழ்க்கை ரகசியம் இதுதான். எந்திரிச்சு ஒரு 10 நிமிஷம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத நீங்கள் மனசில் ஒரு யூகம் பண்ணணும். மகாபாரதத்தில் போருக்கு முன்னால் முதல் நாள் ஒரு மீட்டிங் மாதிரி போடுவாங்க. நாளைக்கு என்னையா செய்யலாம் வீழ்த்துறதுக்கு அப்படின்ட்டு. அப்போ எதிராளி நமக்கு யூகத்தை கண்டுபிடிக்காத அளவுக்கு போடணும். அது நிறையா சக்கரவியூகம் போடுவாங்க. அந்த மாதிரி போட்டு யாருக்கு தெரியாது, அர்ச்சனனுக்கு தெரியும். அது ஒரு பல கதை நிறையா இருக்குது. அது மாதிரி நீங்கள் வியூகம் பண்ணணும். வியூகம் பண்ணால் மட்டும்தான் இந்த சிம்மராசிக்காரங்கள் எளிதில் ஜெயிக்க முடியும், வெற்றி கனியை பறிக்க முடியும். என்னத்தையும் எந்திரிச்சோம் என்னத்தையோ போகணும்னு நீங்கள் சோம்பல் ஆகிட்டிங்கன்னா அது மிகப்பெரிய உங்களை வாழ்க்கையில் பின்னுக்கு தள்ளிவிடும். இந்த சிம்மராசிக்காரங்க சுறுசுறுப்பாக மட்டும் இருந்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எல்லாமே வெற்றி. கொஞ்சம் படுத்துட்டிங்களோ சோழி முடிஞ்சு. உடம்பும் போச்சு, பணமும் போச்சு, பாசமும் போச்சு, நேசமும் போச்சு. எல்லா பக்கமும் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது அப்படியே செலவாயிரும். அதுதான் வெளில போகும் குதிரை கொள்ளை பார்க்கான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சிம்மராசி பிறந்தங்க வேகம், விறுவிறுப்பு. எனது நெருப்பு இடம். நெருப்பு எப்படி இருக்கும்? அணையாமல் எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்கு பலன் கிடைக்கும். அப்படி உள்ள ராசிக்காரங்க ஜீரண சக்தியும் அதிகமாக இருக்கும், ஜீரண கோளாறு இருக்கத்தான் செய்யும். இப்போ நைட்டில் புரோட்டா சாப்பிடணும் மனசுக்குள்ள ஆசை இருக்கும். ஆனால் உடல் எனக்கு ஐயா வேணாமியா நைட்டில் சாப்பிடாத, நான் சாப்பிட்டேன்னா நான் அப்படி படுத்துருவேன், என்னால் செரிமானம் பண்ண குடல் சொல்லணும். ஆனால் மனசு கேட்காது. உள்ளதால் அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு தள்ளும். குடல் படுத்தி என்னால் முடியும் வெளியே தள்ளும். அப்போ என்ன ஆகும்? ஒன்று வாந்தி வரும், இல்லைன்னா மயக்கம் வரும். ஏதாவதுனா அஜின கொலை ஆஸ்பத்திரி போய்கிட்டு இருப்பேன். அப்புறம் சொல்லும், நான் சொன்னனே கேட்டியா நாக்கே அப்படின்னு நாக்குக்கும் குடலுக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கும். அது மாதிரி தான் உடல் உள் உறுப்புகள் உங்களை கண்டிப்பான முறையில் தட்டும். நீங்கள் நாக்கை நம்பி உள் உறுப்பை கெடுத்து விடாதீர்கள். சரிங்களா? அப்போ உள் உறுப்பு சொல்கிறத கேட்டால் நீங்கள் உயர்ந்து வருவீர்கள். எல்லா காலங்களையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் நாக்கு சொல்கிறத கேட்டிங்கன்னா கண்டிப்பான முறையில் அந்த நேரத்தில் சுகம் கிடைக்கும் இல்லைய, அதன் பிறகு உங்களுக்கு துன்பமே இருக்கும். அது உடல் ரீதியாகவும் சரி, மன ரீதியாகவும் சரி, ஒருத்தவங்க வாக்குமே சரி. இப்போ நாக்கு என்னது? யாருக்கும் வாக்கு கொடுக்கக்கூடாது. உங்களை நீங்களே சரி பண்ணி கொள்ளுங்கள். உங்களை சரி பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பண்ணிக்கணும். உங்களை யாரும் சரி பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ராஜா ஒரு ராஜாவை தான் இது பண்ண முடியும். நீங்கள் மிகப்பெரிய ராஜா, 12 ராசி ராஜா தலைவன். உங்களுக்கு கீழே தான் அடுத்த ராசிக்காக இருப்பாங்க. அப்போ எல்லாத்துலேயும் நீங்கள் முன்கூட்டி திட்டமிட்டு செயல்பட்டால், உங்கள் சிம்மராசிக்காரன் பெண்ணாக இருந்தால் அந்த வீட்டில் பெண்கள் தான் திட்டமிடணும், ஆணாக இருந்தால் ஆண்கள் தான் திட்டமிடணும். அப்படி திட்டமிட்டு வாழ்ந்தால் பழமொழி சொல்லுவாங்க, திட்டமிட்ட குடும்பம் தெவிட்டாத இன்பம் அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு. அது உங்களுக்கு பொருந்துற மாதிரி பழமொழி. அப்படி இருக்கிற சிம்மராசிக்காரங்களுக்கு ஓடுவான் ஓடிக்கொண்டே இருங்கள், உட்கார்ந்து விடாதீர்கள். இந்த 4 மாத காலங்களும் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் லேட்டாக கிடைக்கும், எதிர்பார்க்காம தான் கிடைக்கும். நீங்கள் எதை எதிர்பார்த்து செய்யாதீங்க. உங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு உண்டான புகழும் உங்களுக்கு உண்டான பொருளும் உங்களை வந்தடையும் என்பதில் ஐயமில்லை. இதில் வழிபாடு பண்ணக்கூடிய குலதெய்வ வழிபாடு இங்கே பண்ணிக்கிறோம், ரொம்ப சிறப்பு. போருக்கு முன்னால் அந்த வழிபாடு பண்ணி போனால் அது வெற்றி நிச்சயமாங்க. அது மாதிரி எந்த தொழில் பண்ணாலும் நீங்கள் குலதெய்வத்தை கைவிடாமல் குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய
இந்த முறைகளை கண்டிப்பாக செய்து விடுங்கள் முதல். அதற்கப்புறம் எவ்வளவு செலவழித்தாலும் எவ்வளவு வருமானமும் வெளியில் சொல்லிவிடாதீர்கள். உங்களுக்கு பெருமை வந்து சேரும். ஆனால் பெருமையை நீங்கள் இந்த பீத்திக்கிறாதீங்க. சொல்லுவாங்கள்ல, பீத்திக்கிறாயாம்பாங்க. நம்ம பீத்திக்கக்கூடாது. தன்னடக்கத்தோடு இருங்கள். வருமானம் இருந்தாலும் வருமானம் வர்றது மாதிரி வெளியே காட்டுக்காதீங்க. அப்படி இருந்தால் மற்றவங்க கண் பார்வை உங்களுக்கு படாது. அவனுக்கு என்னையா சொந்த வீடு கட்டிட்டான், காரு வாங்கிட்டான், பங்களா வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான், பைக் வாங்கிட்டான், பொறுமை தள்ளிடுவாங்க. அப்போ எதையுமே நீங்கள் நார்மலாக பதறாமல் செஞ்சீங்கன்னா அது நிறைவாக நிற்கும். ஏன்னா சில சிம்மராசி கண்டிஷனால் சிரமப்படுறவங்க இருப்பாங்க, கடனால் சிரமப்படுறவங்க இருப்பாங்க, உடலால் சிரமப்படுறவங்க இருப்பாங்க, மன ரீதியாக சிரமப்படுற ஏதாவது ஒரு சிரமத்தை அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய உச்சம், வக்ரம், அஸ்தமனம் இந்த 3 மாதம் ஒரு மாதம் லக்கியான மாதமாக அமையுது. அதுவும் நட்சத்திரம் தசாப்தது மாதிரி மாசியில் மாறலாம், பங்குனியில் மாறலாம், சித்திரைக்குள்ளே மாற்றம். இந்த 3 மாதத்தில் இந்த 3 நட்சத்திரங்கள் அதில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும். அதில் மாட்டுக்கிறது கிடையாது. அப்போ சிம்மராசிக்காரங்க எப்படி இருக்கணுங்கிறத சொல்லியாச்சு. நீங்கள் எந்திரிச்சவனையும் ஒரு 5 நிமிஷம் உங்களை பிளான் பண்ணுங்கள். நல்ல சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். ஏன்னா சூரியன் அதிபதி இந்த ராசி லக்கணத்துக்கு. சூரியனை பார்த்து சூரியன் எப்படி கரெக்டாக வெள்ளனை வந்துடுறாரா, அப்போ வெள்ளனை எந்திக்கிறதுக்கு பழகிக்கிறது. சுறுசுறுப்பாக இருந்தாலே உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அதிர்ஷ்டமாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. இந்த மாசி மாதம் கும்ப மாதமும் மீன மாதமும் மேச மாதமும் எப்பயும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன். அவர் எங்கே உச்சம் பெறார்னு பார்த்தீங்கன்னா மேசத்தில் உச்சம் பெறுவார். அதுக்கு முன்னால் நடக்கக்கூடிய உச்சம்தான் சுக்கிரனுடைய உச்சம். அவர் எங்கே உச்சம் பெறாருன்னா மீனத்தை உச்சம் பெறுவார். அப்போ வரக்கூடிய மேசராசிக்காரங்கள் மேசத்தில் வரக்கூடிய அந்த காலங்களும் சுக்கிரனுடைய உச்சமும் சூரியனுடைய மேசத்தில் உச்சமுடைய பவரும் உங்களுக்கு சித்திரை மாசையில் மிக சிறப்பான ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையில் எல்லா விதமான சுகங்களையும் எல்லா அனுபவங்களையும் பெற்று சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நிதானமாக வெற்றி கனியை பறிக்க வேண்டும் என்று சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய வக்ர பயிற்சியும் மாசி மாத பலன்களும் நல்ல அனுபவத்தையும் நல்ல ஆனந்தத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரும் என்று சொல்லி அதிர்ஷ்டம் தரும் யோகம் உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு நல்ல தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.